எங்கிருந்தோ வந்த பெரியவர் கரெக்டா செவுரு முன்னாடி சுருண்டு விழுந்து செத்தாரு. மெயினா என்னன்னா அவனுக்கு மெயினா ஹாய்லண்டுக்கு வந்து ஒரு காம்படிஷன் வர மாதிரி இது. பைக்ல 2 பேர் செவுத்துல மோதி செத்தானுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெனி யோரோ, த ப்ராமிசிங் யங்ஸ்டர், ஜஸ்ட் 19-year-old. ஒருத்தன் செவுத்து மேல இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கணும். மேன் யுனைட்டட் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு சீசன் காத்துட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த சாமியார் கிட்ட கேட்டப்போ இன்னும் நிறைய பேரை கவுவாங்க காத்துக்கிட்டு இருக்கு. சாமியார் சொன்னதுக்கு அப்புறம் இந்த செவுத்தை பார்த்து எல்லாரும் காவு வாங்குற செவுருன்னு பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஸோ டாப் 6 பார்த்து முடிச்சாச்சு. பட் உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் சீசன் டாப் 6 வந்து வேற மாதிரி இருந்துச்சுன்னு. 2 டிஃப்ரெண்டான டீம்ஸ் டாப் 6 கம்ப்ளீட் பண்ணிருந்தாங்க. ஒன்று ஆஸ்டன் வில்லா, ஒன்று நியூ கேசல். பட் நியூ கேசல் பத்தி இப்போ பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆஸ்டன் வில்லா பார்த்தீங்கன்னா சைலண்டா சம்பவம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அஷத், என்ன நடந்துட்டு இருக்காங்க அங்க வந்து? என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஒரு கலவரமே நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் வந்து இந்த இந்த பெரிய பெரிய கிளப்ஸை பார்த்துட்டு இங்க என்ன நடந்திருக்கிறது நம்ம பார்க்காம விட்டுட்டோம். ஒரு வெறி கொண்டு அவங்க கிளம்பி இருக்காங்க, எமிரி அண்ட் டீம். அவுட்சன் பாத்தீங்கன்னா டக்ளஸ் லூயிஸ் ஹஸ் கான் டு யுவென்டஸ். இந்த வருஷமா அவட துரத்திட்டு கடைசி வரைக்கும் சைட் பண்ணாங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து போயிட்டான் யுவென்டஸ்க்கு. ஆமா ஆமா, அலிஷா லேமன். இதுக்குதான் லவ்வே பண்ண கூடாதுங்கிறது. டேய் என்னடா இது சம்மதமே இல்ல பேசுறாங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. குட் மணி, ஐ பிலீவ் இட் இஸ் அரௌண்ட் தி ரீஜன் ஆஃப் 35 மில்லியன். இது கூட சேர்ந்து மூசா டியாபி ஹஸ் கான் டு சவுதி ஃபார் whooping 60 மில்லியன். அதுல ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர். எப்படி பார்த்தாலும் என் பிசினஸ் சக்சஸ் தான். அதுக்கப்புறம் வந்து இன்லைன் வந்து இப்போ டுரான் கிளம்புற மாதிரி இருக்கு வெஸ்ட் ஹாமுக்கு. டாக்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஐ திங்க் நடக்கிற சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. ஸோ டுரான் வந்து ஒரு குட் மணி, ஒரு 35 மில்லியனுக்கு போற மாதிரி இருக்கு. இது கூட வந்து பழைய பீஸ் ஆஷ்லி யங் வந்து பருத்தி மூட்டை ரைஸ் கோடவுன்ல இந்த மாதிரி எவர்டன்ல இருந்து இங்கிருந்து திருப்பி எவர்டன் போட்டாச்சு. இதெல்லாம் இப்போ வரைக்கும் அவங்க பண்ணியிருக்கிற அவுட் பிஸ்னஸ். இன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க வந்து செதற விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஆஸ்டன் வில்லா. ஸோ தே ஆர் ரைட் நவ் த ஹையஸ்ட் ஸ்பெண்டிங் கிளப், ஸ்பெண்ட் 176 மில்லியன். அதுல மார்க்கி சைனிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அமது ஒனானா ஃபார் 60 மில்லியன். தலைவன் வேற ஆண்ட்ரே ஒனானான்னு சொன்னா கோச்சுக்கிறாரு. அதனால Andre is not even my name, mate. And BVB யோட ஃபைனலிஸ்ட், ஒன் ஆஃப் த வெரி ப்ராமினன்ட் பிளேயர்ஸ் லாஸ்ட் இயர், மாட்டேசானை வந்து வாங்கியிருக்காங்க ஃபார் another 45 மில்லியன். கூட வந்து ஆர்ச்சர் அண்ட் இல்லிங் ஜூனியர் அப்படின்னு 2 பிளேயர்ஸ் வந்து குறிச்சிட்டு வந்திருக்காங்க, 16 மில்லியன் ரெஸ்பெக்டிவ்லி. இது கூட வந்து யுவென்டஸ் கிட்ட இருந்து வந்து பரனெச்சையா அப்படின்னு ஒரு அர்ஜென்டினியன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இஸ் ஆல்சோ டவுட்டட் டு பி a வெரி குட் ஒன். எங்க ஃபிட்டின் ஆக போறாங்க, எங்க ஆட போறாங்கிறது எமிரி தான் வந்து பதில் சொல்லணும். அது கூட சேர்ந்து லாஸ்ட் இயர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமிசிங் பிளேயர்ஸ், அதாவது ஒரு கம்பேக் கொடுத்த ஒரு ஆள் வந்து ராஸ் பார்க்லி. ஸோ அவர் வந்து ஜஸ்ட் ஒரு 5.9 மில்லியன் கட் பிரைஸுக்கு வாங்கியிருக்காங்க லூட்டன் கிட்ட இருந்து. இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பட்டாளத்தை வந்து எமிரி ரெடி பண்ணிட்டு இருக்காப்ல. இதெல்லாம் பத்தாதுன்னு பிகெஸ்ட் நியூஸ் பாசிபிளி நம்ம நெக்ஸ்ட் வீக் இந்த செக்மெண்ட்டை பண்ண போகும்போது ஜவோ ஃபெலிக்ஸ் வில் பி அன் ஆஸ்டன் வில்லா பிளேயர். இது எல்லாமே வந்து எங்க போய் முடிய போகுது, A to B to C to D என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியல. பட் அட் த மோமெண்ட் தே ஆர் டூயிங் சம் ராக் சாலிட் பிஸ்னஸ். இந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இவங்களோட டிரான்ஸ்ஃபர் பிசினஸ் நான் வந்து ஹையா ரேட் பண்றேன். ஸோ ஐ வில் கோ ஃபார் குக்கிங். தே ஆர் குக்கிங் ஹார்ட் அண்ட் பிக். That's what she said. Don't you dare. Finish the cooking. Yeah, cooking. சரியா போட்டாச்சாங்க. சரி, ஓகே. நம்ம இப்போ ஒரு ஹெவி குக்கிங்கை பார்த்துட்டோம். இனி அடுத்து வந்து ஒரு கிளப் இருக்கு. அந்த கிளப் வந்து பாரிஸ் சென்ட் ஜெர்மன். அந்த கிளப்ல வந்து ஒரு பெரிய ஒரு ஓட்டை ஒன்று விழுந்திருக்கு. அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். என்ன நடந்துட்டு இருக்காருன்னு சங்க. பரிசே வந்து பரிதாபத்துல தான் இருக்கு இப்போ. ஏன்னு எல்லாத்துக்குமே தெரியும், அவங்களோட ரொம்ப செல்ல பிள்ளை இத்தனை வருஷமா கட்டி போட்டு வச்சிருந்தவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்களோ இல்லை தப்பிச்சு ஓடிட்டாரு எப்படின்னு வச்சுக்கலாம்.
போட்டு கட்டி வச்சிருந்தாங்க. அதான் ஒரு கட்டி காலத்துல நம்ம வாங்கியிருக்க வேண்டிய பிளேயர். ஐயோ ஆமா, இதெல்லாம் Oh my God. Take him with you. I may kill him in anger. இது வந்து ஒரு மேஜர் லாஸ் பிஎஸ்சிக்கு. ஏன்னா பிஎஸ்சியை கேரி பண்ணிட்டு இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எம்பாப்பே தான். ஸோ அது பெரிய லாஸ். அதுக்கு அவங்க வந்து இப்போ ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கவே முடியாது. பட் தே வுட் ப்ராப்ளி சைன் ஒரு பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் டு அந்த பொசிஷன் ஃபில் பண்ண. ஜோவா நவாஸ் ப்ராமிசிங்கான மிட்ஃபீல்டர், பென்ஃபிகாக்கு பயங்கரமாக ஆடி கொடுத்துருக்காப்புல. இப்போ பிஎஸ்சிக்கு மிட்ஃபீல்டில் ஒருத்தர் அந்த மாதிரி பிளேயர் கண்டிப்பாக தேவை. ஆனால் லெஃப்ட் விங் எம்பாப்பே போனதுக்கு ஒன்றும் ரிப்ளேஸ்மெண்ட் அவங்க யாருன்னு தெரியாமல் சொல்லிட்டு இருக்காங்க. அது ப்ராபப்ளி இனி ஒரு 1 monthல தே குட் ஃபிகர் அவுட் சம்திங். அது வரைக்கும் பிஎஸ்சியில் இவ்வளோதான் நடந்திருக்கு. இப்போதைக்கு ஜோவா நவாஸ் பாசிபிளி ஹேப்பனிங். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ரூமர் வந்து ஒசேமன். ஏன்னா நாப்போலி லாஸ்ட் சீசன் ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க போன சீசனுக்கு முன்னாடி சீசன் ஜெயிச்சதுக்கு. ஸோ ஒசேமன் வாண்ட்ஸ் அ பிகர் ப்ராஜெக்ட் அண்ட் பிஎஸ்சி எப்பவும் போல காசு வச்சிருக்காங்க. ப்ராஜெக்ட் பிகர் ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல. அங்க ஒசீமனுக்கு சில பல டிக்டாக் பிரச்சனைகள் வந்துச்சு. ஆமா. இதுதான் பாசிபிள் ரூமர்ஸ், இன்ஸ் அண்ட் அவுட்ஸ் ஃபார் பிஎஸ்சி. ஓகே, இதுல இருந்து உங்களுக்கு பிஎஸ்சி குக்கிங்கா இல்ல பிக்சரா என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து பிக்சர் தான். ஏன்னா எம்பாப்பே வந்து இவ்வளோ பெரிய கேப் அது ஃபில் பண்ணி இவ்வளோதான் வந்திருக்கு. ஸோ எனக்கு பிக்சர் தான். நான் என்ன சொல்றேன்னா குக்கே பண்ண முடியாது பிஎஸ்ஜினால. எம்பாப்பே லாஸை வந்துட்டு மீட்கவே முடியாது. எனக்கு வந்து கரண்ட் சுச்சுவேஷன் சரி பார்க்கும்போது அவங்களுக்கு நீ ஆக்சுவலா நார்மலா எடுத்து பார்த்தீங்கன்னா கோலோமோவானி முன்னாடி இருக்கான், பர்கோலா இருக்கான், அதுக்கப்புறம் வந்து கொன்சாலோ ராமோஸ் ஆல்ரெடி இருக்கான், தலைவன் டெம்பல்லே இருக்கான். இருக்கான். ஸோ இதுக்கு 4 கூட சேர்ந்து விக்டர் ஓசிமேனை ஆட் பண்ண போறாங்க பாசிபிளி. மிட்ஃபீல்ட்லயும் விட்டினாஸ் அவுட்ஷான் எனி அதர் மிட்ஃபீல்டர், ஜயீர் எமிரி இருக்கான், இது பத்தாதுன்ட்டு ஜோவா நவாஸ் வந்திருக்கான். அஸ் எ டீம் வித் ஜஸ்ட் சைனிங்ஸ் எனக்கு தனியா பார்க்கும்போது இட்ஸ் லுக்கிங் குட். எனக்கு பொறுத்த வரைக்கும் இஃப் தே கேன் ஆட் a little bit more, okay, they will cook. ஆனா இப்பதான் மிக்சர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு சைனிங்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் ஏன்னா ஹர்னேஷ் சொன்ன மாதிரி அவ்வளவு பெரிய கேப் ஃபில் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ இப்போதைக்கு சைனிங்ஸ் அதுக்கு இன்னொரு செக்மெண்ட் பேச போறேன். அது என்னன்னா சவுதி லீக். அப்படியே ஷேக் மாதிரி இருக்கீங்க. சேம் டீம். கண்ணாடியில 2 வைப்பர் வச்சிருக்கலாம். நம்மளுக்கே தெரியும் இவனுக்கு எங்கிருந்து முளைச்சு வந்தாங்க, எப்படி பண்றாங்கன்னு யாருக்கும் தெரியாம ஒரு காலத்துல நின்னாங்க. பட் இது என்னன்னா பேசிக்கா காசு தாங்க. ஒரு காலத்துல சைனீஸ் லீக் இப்படிதான் பிளேயர்ஸ் அட்ராக்ட் பண்ணாங்க. கொஞ்சம் இயர்ஸ் தான் இருக்கும் விளையாட, அதுக்குள்ள காசு சம்பாதிக்கணும்னு அவங்களுக்கு ஒரே கோல், அவ்வளவுதான். ஏன்னா ஆஸ்கர் பிரைம்ல இருந்தாப்புல போனாப்புல, பவுலினியோ, ஹல்க்கு, இந்த மாதிரி டாப் பிளேயர்ஸ், விட்சல், இவங்க எல்லாருமே போயிட்டு. ஆனா அந்த என்ன அங்க ஒரு பிரச்சனைனா 1 or 2 yearsல லீக் வந்து ஐ மீன் இட் ஃபெல் அவுட். ஸோ எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க. சவுதி லீக்கும் பிளேஸும் போறாங்க. பட் அது பாத்தீங்கன்னா மெயினா எல்லாரும் காசுக்கு வேண்டியதான் போறாங்க. பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். இப்போ அஷத் முன்னாடி சொன்ன மாதிரி கூட இந்த டேபி இப்போ இருக்காப்புல அழுத்தியாடுக்கு. அழுத்தியாடு ஏகப்பட்ட ரூமர்ஸ் ஆல்ரெடி இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ எடர்சன், கேடிபி கூட லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சைனீஸ் லீக் நடந்த மாதிரி தான் சவுதி லீக் எக்ஸ்பெக்ட் பண்றோம் எல்லாரும், ஒரு ஃபாலோ அவுட் இருக்குன்ட்டு. பட் அது வரைக்கும் அவங்க தே கேன் புல் பிக் நேம்ஸ். அண்ட் ரொனால்டோ இருக்கிற வரைக்கும் அந்த ஃபாலோ அவுட் நடக்காதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு தோணும். கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். ஏன்னா அவ்வளவு தலைவரே அங்க இருக்கிறப்போ மற்ற பிளேயர்ஸ் போறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. எப்படின்னா ஒரு காம்படிட்டிவான லீக் காம்படிட்டிவ் கிடையாது, டிரான்ஸ்ஃபருக்கு மட்டும் அவங்க ரொம்ப காம்படிட்டிவா வந்திருக்காங்க. எல்லா கிளப்ஸ்க்கும் கொஞ்சம் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. MLS கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா காம்படிட்டிவா தான் இருக்கு. MLS சொல்லுவேன், நான் நினைச்சேன் என்னடா வரலையே அப்படின்னு. மெயின் கிளப்ஸ்ல இவ்வளவு பேருனா சின்ன கிளப்ஸ்ல இருந்து லிங்க் ஆனா டக்குன்னு போயிடுவாங்க. இப்ப டேபி மாதிரி 60 million ஈஸியா கொடுத்துட்டாங்க. அவனுக்கும் அது ஓகேயான வேஜஸ், அவனுக்கு நல்ல வேஜஸ் அங்க. அப்புறம் உங்களுக்கே தெரியும் ஜெர்சில இருந்து காண்டே போனாப்ல இந்த மாதிரி. ஸோ சவுதி இஸ் ஒரு ஹாப்பனிங்கான லீக். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும்